போலாம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு கேபி சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம். நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், கேபி சிஸ்டத்தில் என்னென்ன படிக்க போகிறோம். கேபி சிஸ்டத்தில் பிரதானமான விதி என்ன அப்படின்னா, இந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பாரம்பரியம் என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கட்டத்தில் மேசம் அப்படிங்கிற அந்த ராசிக்குள்ள 30 டிகிரிக்குள்ள 2.25 நட்சத்திரம் இருக்கு. அப்போ 2.25 நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 2.25 நட்சத்திரத்தை இப்போ உதாரணமாக வந்து இது மொத்தம் எத்தனை டிகிரி யாராவது சொல்ல முடியுமா? 360 சார். 360 டிகிரி. அப்போ இந்த 360 டிகிரி கொண்ட இந்த ராசிமானத்தில் இந்த மேசத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்னென்ன இருக்கு? அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. சரி. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஆமா சார். இப்போ உதாரணமாக நீங்கங்கிறது வந்து நீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா, நீங்கள், உங்கள் பிள்ளைய அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பாங்கிறது அந்த ராசி. அந்த ராசியின் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய். நீங்கங்கிறது யாரு? நட்சத்திரம். உங்கள் அப்பாவினுடைய பிள்ளைகள். உங்களுக்கு 3 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேது, சுக்கிரன், சூரியன். இப்போ உங்களுக்கு, உங்கள் தம்பிக்கு, உங்கள் அண்ணனுக்கு, அப்போ உங்களுக்கு ஒரு 9 பிள்ளை, உங்கள் அண்ணனுக்கு 9 பிள்ளை, உங்கள் தம்பிக்கு மட்டும் 4 பிள்ளை. அப்போ மொத்தம் எத்தனை சப்ளாடு அங்கே இருக்கும்? 22 சப்ளாடு இருக்கு. 22. இப்போ சப்ளாடுன்னா என்ன அப்படின்னு தெரியும்ல? சப்ளாடுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, நட்சத்திரம் என்பது, நட்சத்திரம் அப்படின்னா தசைன்னு அர்த்தம். தசை, தசை அல்லது தசா. சரி. இப்ப நட்சத்திரத்தை உதாரணமா இந்த கேது என்ற நட்சத்திரத்தை 9 பங்கா பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னது? புத்தி. அதுக்கு பேரு புத்தி. அதுக்கு பேரு புத்தி. சரி. இப்ப எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, திசையின் அடிப்படையில. இப்ப கேது திசை, கேது புத்தி. கேது திசை அப்படி வரிசையா சொல்லிட்டு வாங்க. சுக்கிர புத்தி. கேது திசை 1 2. கேது திசை சூரியன் புத்தி. கேது திசை சந்திரன். சந்திரன் புத்தி. கேது திசை செவ்வாய். செவ்வாய். அடுத்து ராகு. அடுத்து 6. கேது திசை ராகு. அடுத்து 7. கேது திசை விசாகம். குரு. குரு புத்தி. கேது திசை சனி புத்தி. சனி புத்தி. கேது திசை புதன். அப்ப இதோட முடிஞ்சிருச்சா? 9 மட்டும் தான் மூணுமா சார்? ஆமா, 9 தானே கிரகமே இருக்கு. விம்சோத்திரி திசை பிரகாரம் 9 தானே இருக்கு. ஓ, கேது முதல்ல போட்டீங்க, முடிஞ்சது. அப்ப கேதுக்குள் கேது, கேதுக்குள் சுக்கிரன், கேதுக்குள் சூரியன் தானே அர்த்தம். அப்ப இது பூரா புத்தி, இது பூரா தசை, இது பூரா இததான் உபநட்சத்திரம்னு சொல்றோம். உப நட்சத்திரம்.
சார் புத்தி தான் உப நட்சத்திரமா சார்? புத்திங்கிறது உப நட்சத்திரம். ஓகே சார், நான் பிராண இல்ல அந்தரம் நினைச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ புத்திங்கிறது உப நட்சத்திரம். அப்ப கேதுவுக்கு எத்தனை புத்தி இருக்கு, எத்தனை உப நட்சத்திரம் இருக்கு? 9. அப்ப சரி, இந்த 9 வந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் இருக்கு? அடுத்து மூலம். அப்ப இதை அழிச்சிடலாமா? இப்ப பாருங்க, அடுத்து அடுத்து சுக்கிரன், சுக்கிர தசை. பரணினா சுக்கிரன். அப்ப சுக்கிர தசை சுக்கிர புத்தி, சுக்கிர தசை சூரிய புத்தி, சுக்கிர தசை சந்திர புத்தி, சுக்கிர தசை செவ்வாய் புத்தி, சுக்கிர தசை ராகு புத்தி, சுக்கிர தசை குரு புத்தி, சுக்கிர தசை சனி புத்தி, சுக்கிர தசை புதன் புத்தி, சுக்கிர தசை கேது புத்தி. அதுல இருக்கிற புத்தி ஆரம்பிச்சிச்சு. அடுத்த புத்தி என்ன செய்யுது? முடியுதா? அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே 9வது புத்தி, 9ல இருந்து 18வது புத்தி அதே புத்தி வருதா? ஆமா சார். 1ல இருந்து 18வது புத்தி வரும்போது அதே புத்தி வருதா? ஆமா சார், அப்படிதான் வருது. வருது. அப்ப 9 புத்தி இருக்கு. அப்ப கேதுக்கு 9, இதுல கேதுவுக்கு 9, சுக்கிரனுக்கு 9, சூரியனுக்கு இதுல 4 புத்தி வரும். ஏன்னா இதுல 22 புத்தி இருக்கு. 22 புத்தி, 22 சப்ளாடு. அப்ப 9 9 கூட்டினா 18. 18. அப்ப 18. அப்ப 18ஓட 4 கூட்டினா 22. 22. இதுல 19, இதுல 21, இதுல 21. இப்ப இது பூரா கூட்டுங்க. இதுல 21, 19, இதுல 21, 21. இதே மாதிரி எல்லாத்துலயும் வரும். இப்ப இதுல என்னென்ன புத்தி இருக்கும்? அடுத்ததுல பாருங்க, இத பாருங்க, இது இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து சூரியன் தானே? ஆமா சார். இப்ப சூரியனுக்கு போயிடுவோம். 73 இருக்கு. இப்ப சூரியன்ல சூரியன் அப்படித்தானே? சூரியன்ல சுக்கிரன், சூரியன்ல செவ்வாய், அப்ப சூரியன்ல ராகு. அப்ப இதோட இது யார் புத்தி இதுல முடிஞ்சிருக்கு? சூரியன்ல ராகு முடிஞ்சிருக்கா? அப்ப 18வது புத்தி என்ன புத்தி? நல்லா கவனிங்க. 18வதுல என்ன புத்தி? ராகு புத்தி. இப்ப புரியுதா? சார் புரியுது சார். ஆனா இது எப்படி பிரிக்கிறது வந்து புரிச்சிங்க, சொல்லிட்டீங்க. ஆனா இது ஏன் நம்ம பார்க்கணுங்கிறத கேள்வி. ஏன் பார்க்கணும்னா, மாத பலன பார்த்து கேட்டதுக்கும் இதுக்கு லிங்க் வருது. இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, சரிங்க சார், ஒரு ராசிங்கிறது வந்து இப்ப பாருங்க, ஒரு ராசி இருக்கு இல்லையா? ஆமா சார். இது ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க, மேச ராசி. சரி. இந்த மேச ராசியின் அதிபதி யாரு? செவ்வாய். 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 அங்க 3 நட்சத்திரம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஆமா சார். ஆமா சார். 3 நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த லக்னம் போய் இங்க போய் ஒரு லக்னம் விழுந்துச்சுன்னா பொதுவா என்ன சொல்லுவா? மேஷ லக்னம். மேசத்துல செவ்வாய், இந்த மேச லக்னத்துல விழுந்தனால செவ்வாய் தானே அதிபதினு சொல்லுவோம். ஆமா. அவரே போய் கேது நட்சத்திரத்துல அஸ்வினியில விழுந்தா அந்த அஸ்வினி இத போய் புள்ளி விழுந்தா நம்ம கேதுவத்தானே இந்த லக்ன புள்ளின்னு சொல்றோம். புரியுதா? கேது அதிபதி கேது அதிபதி ஆகுறாருல்ல, நட்சத்திர சாரத்துக்கு கேது அதிபதி. அதுக்கு என்ன சொல்லணும்னா, கேது எந்த தசையில இருக்காரு, எந்த நட்சத்திரத்துல இருக்காரு,
நட்சத்திரம்னா தசை. இப்ப பாருங்க, கேதுவுடைய தசா, கேது 13.20 தானே? ஆமா ஆ? ஆமா இப்ப லக்னம் வந்து 14 டிகிரியில விழுந்துருச்சுன்னா எந்த தசையில எந்த நட்சத்திரத்துல இருப்பாரு? பரணி. பரணி. சுக்கிர தசையில இருப்பாரு, பரணி நட்சத்திரத்துல இருப்பாரு. எப்படி சொல்லணும்? சுக்கிர தசையில இருப்பாரு, பரணி நட்சத்திரத்துல இருப்பாரு. பரணி நட்சத்திரத்துல இருப்பாரு. சரி, இப்ப பாருங்க, 27 டிகிரியில இருந்தா எந்த நட்சத்திரத்துல இருப்பாரு? கார்த்திகை. சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பாரு, சூரிய தசையில இருப்பாரு. எப்படி சொல்லணும்? சூரிய தசையில இருப்பாரு, கிருத்திகை நட்சத்திரத்துல இருப்பாரு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமா சார், இருக்கு சார். என்னன்னா லக்னங்கிறது 2 மணி நேரம் தான், 2.5 மணி நேரம் கலா அது சொல்லுவாங்க. மொத்தம் 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஆமா, அந்த 2 மணி நேரத்துல நம்ம இத்தனை விஷயம் நம்ம பார்க்க மாட்டோம்ல சார். இத்தனையும் பார்த்தாக்க தெளிவான பதில் சொல்ல முடியும். இத்தனையும் பார்க்கணும். அவங்க லக்னம் என்ன பாக்குறோம். இப்ப நீங்க சொல்றது வந்து பிரசனம் மாதிரி பண்ணலாம் சார். பிரசனம் மட்டும் இல்ல, பிரசனத்துக்கு இதேதான், ஜாதகத்துக்கு இதேதான். கேபில இதேதான் ஜாதகம். இங்க பாருங்க, இப்ப இந்த டிகிரிக்கு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கடைசியில 13.20 விழுந்துட்டா, நல்லா கவனிங்க. இப்ப உங்களை கேக்குறேன், இந்த 13.20 விழுந்துட்டா கேது தசை இல்லையா? இந்த கேதுல கடைசி என்ன வரும்? புதன் தானே? சார் இதான் கேள்வி சார். 2 மணி நேரம் லக்கணம், அந்த லக்கணம் ஒரு பாகத்தை தொடும் பொழுது இந்த மாதிரி 9 புத்தியுமே வருங்களா? ஆமா, அந்த லக்கணம். இங்க பாருங்க, இந்த லக்னத்துக்குள்ள போகும்போது, இந்த மேசத்துக்குள்ள லக்னம் போகும்போது, சரிங்க, இந்த லக்னம் இந்த மேசத்துக்குள்ள போகும்போது நல்லா கவனிங்க. ஓகே சார். இந்த மேசத்துக்குள்ள இந்த லக்னம் உள்ள நுழையும் போது, உதாரணம் இன்னைக்கு சூரியன் உதயம் சித்திரை மாசம் 1ஆம் தேதி, சித்திரை 1, இங்க 14ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி இங்க 0 டிகிரில இருப்பார்ல, 1 டிகிரில. ஆமா சார். 6 மணிக்கு சூரிய உதயம்னா இங்க நிப்பாரு லக்னம். சரிங்க. சரி, 6:10க்கு எங்க நிப்பாரு அப்படின்னா, ஒரு டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷத்தை எடுத்துக்கிறாரு இந்த லக்னம். 6:10க்கு அப்படின்னா 3 டிகிரி நகர்ந்துருவாரா? 2.5 டிகிரி. எத்தனை டிகிரி நகர்ந்துருவாரு? 2.5 டிகிரி. 6:30க்கு எத்தனை டிகிரி நகர்ந்துருவாரு? 6:30க்கு இந்த 30 அப்படியே 30 நாளால வகுத்து, நான் இந்த ஒரு டிகிரி நகர 4 நிமிஷம் 12 டிகிரி தாண்டி இருப்பாரு. அப்ப இதுல 12.5 டிகிரி வந்துவாரா? 12.5. ஆமா. அப்ப ஒரு லக்னமானது இப்படி ஒரு துல்லியமா எந்த டிகிரியில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த பாதத்துல இருக்கு, எந்த உப நட்சத்திரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் சார். சார் நீங்க சிம்ம லக்னம் தான் சார். சார் நீங்க சித்திரை மாசம் அஸ்வினில உங்க லக்னம் போகுது அப்படின்னா, அப்ப அந்த மாசத்துல நீங்க வந்து அரசாங்க அந்த மாதிரி சார்ந்து இருப்பீங்களா அந்த மாசம் ஃபுல்லாவே? இல்ல அந்த 13 டிகிரி மட்டும்தான் சார்ந்து இருப்போமா? இது எனக்கு கேள்வி. அதெல்லாம் பலன்களை இப்ப போக வேணாம். சரிங்க. முதல் லக்னத்தை எப்படி பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சரிங்க சார். சரி, இப்ப இத எப்படி இந்த உப நட்சத்திரம் சொல்றோம்ல? ஆமா சார். உப நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி அப்படின்னு அர்த்தம். உப நட்சத்திரம் என்ன அர்த்தம்? புத்தின்னு அர்த்தம். புத்தின்னு அர்த்தம். புத்தி. நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்? தசா. நட்சத்திரம்னா தசா. பாத்தீங்களா? தசானா அப்ப உப நட்சத்திரம்னா புத்தி.
அந்தரம்னு அர்த்தம். உப நட்சத்திரம்னா அந்தரம். அப்போ புத்திக்கு உப நட்சத்திரம். இது உப நட்சத்திரம்னா அந்தரமா? அங்க பாருங்க, உப நட்சத்திரம்னா அந்தரம், உப நட்சத்திரம்னா புத்தி. 3 உப தசா புத்தி அந்தரம் சூட்சமம். இப்ப இந்த லக்னமானது எந்த எந்த ராசியில் இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்குங்கிறது நமக்கு சாஃப்ட்வேர் காட்டிடும். ஆமா சார், காட்டிடும். அப்ப நமக்கு இதுல எதை நம்ம பிரதானமா எடுத்துக்கிறோம்? புத்திநாதன். புத்திநாதன் எடுப்போம். புத்தி தான் முக்கியம். அப்ப ஒவ்வொரு வீட்டினுடைய புத்திநாதன், 12 வீட்டினுடைய புத்திநாதன். இதை எப்படி இந்த புத்திநாதனை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா இல்லையா? ஆமா சார். இப்போ புத்திநாதனா நம்ம பாரம்பரிய முறையிலே புத்திநாதன் எடுத்துக்கிறோம். அதுக்கே நம்ம இந்த இதுக்குள்ள போய் நம்ம புத்திநாதன் எடுக்கணும், அதுதான் கேள்வி. புத்திநாதன் ஏன் எடுக்கணும்னா, இங்க பாருங்க, லக்னம் 2 மணி நேரம் இருக்கா? ஆமா சார், 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல பிறக்கிறேன் போற ஒரே லக்னத்துல பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ ஒரு சித்திரை மாசம், சித்திரை மாசம் 20ஆம் தேதி ஒருத்தன் பிறக்கிறான். காலையில சித்திரை மாசம் 20ஆம் தேதி காலையில 6:30க்கு ஒரு ஆள் பிறக்கிறான். சரிங்க. இப்ப சித்திரை மாசம் 20 டிகிரில ஆரம்பிச்சு 30 டிகிரி நகர். 30ன்னா எத்தனை ஒரு டிகிரி நகர்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாரு டைம்? 4ஆல வகுத்தோம்னா 2.5 வருதா? ஆமா சார். அப்ப 2.5 டிகிரில 7.5 டிகிரில இருப்பாரு அங்க. ஆமா சார், 7.5 டிகிரி தானே இருப்பாரு. லக்னா பரணி இருக்குங்க. பரணி போயிட்டு இருக்கு. எப்படி 7.5 டிகிரி 7.5 டிகிரின்னா பரணி எப்படி வரும்? 13.20 தானே. ரெண்டாம் பாதம் அப்படி வரும் சார். அஸ்வினி. இப்ப பாருங்க, ஒரு பாதம்ங்கிறது 3:20, 2 பாதம்ங்கிறது 6:40, 3 பாதம்ங்கிறது 10, 4 பாதம்ங்கிறது 13:20. இப்ப இது எத்தனாவது பாதத்துல ஓடிட்டு இருக்கு? அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருக்கா? அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருக்கு. அப்ப அஸ்வினி 2ஆம் பாதம்னா நல்லா கவனிங்க. இந்த குழந்தை அஸ்வினி 2ஆம் பாதத்துல எத்தனை மணிக்கு பிறந்திருக்கு? 6:30க்கு. அஸ்வினி 2ஆம் பாதத்துல லக்னம். சரி, இதே குழந்தை 40க்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு குழந்தை. சரிங்க. இப்ப எத்தனை டிகிரி நகர்ந்திருக்கும்? 10 டிகிரி. இப்ப 10 டிகிரி நகர்ந்துருச்சு. ஒரு 2.5 டிகிரி நகர்ந்துருமா? 2.5 நகர்ந்துருமா? அஸ்வினி 4. அஸ்வினி 4ல இருக்கும். அஸ்வினி 2 டிகிரி சார். அஸ்வினி 4 போயிடா சார். 2 கணக்கு வைக்கிறீங்கல்ல சார்? அது என்னது சார் 2? என்றன்னா என்ன அர்த்தம்னா, 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறது. 1 டிகிரி நகரணும்னா 4 நிமிஷம். இந்த 1 டிகிரிங்கிறது கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் நகர்றதுக்கு 4 நிமிஷம். இந்த லக்னங்கிற பஸ், இந்த லக்ன பஸ் இத நகரணும்னா 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம். சரி சரி. இப்ப 13.20 7.5 டிகிரி நகரணும்னா 7.5 டிகிரி நகரணும்னா எத்தனை நிமிஷத்துல இந்த குழந்தை பிறந்திருக்கும்? அப்படின்னா இந்த 7.5 4ஆல பெருக்குனா கிடைச்சிருமா? 30 கிடைச்சிருச்சா? 30 நிமிஷம். சரி, இந்த குழந்தை இப்ப 6:50க்கு பிறந்துருச்சு. இதுக்கு எவ்வளவு வித்தியாசம்? 20 நிமிஷம் சார். 20 நிமிஷம். 20 நிமிஷம்னா அதை 4ஆல வகுத்தோம்னா எத்தனை வரும்?
டிகிரி 5 டிகிரி வருமா? 5 டிகிரி சார். அப்ப இந்த 7 இந்த 5 டிகிரினா 7.5யோட கூட்டினா 7.5யோட 5 கூட்டினா 12 சார். 1.5 டிகிரி வருது. 1.5யா? ஆமா 1.5 டிகிரி வருது. சரியா? அப்ப இத 55 வச்சுக்குவோம். இப்ப கூட்டுங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. 55 நிமிஷத்துக்கு 55 நிமிஷம் அப்படியே 4ஆல வகுங்க. 4ஆல வகுத்தா டிகிரி வந்துடும். 55 நிமிஷம் 4ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? ஐயா 25 25னா 50. இத 25 25னா 50. அதுல பாதி எவ்வளவு? 12.5யா? 13 எவ்வளவு வருது? 13 13 சில்லற வந்துருச்சுல. 13க்கு மேல, அதாவது பாருங்க, இந்த 13 20க்கு மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த பாதத்துல வந்துருது? எந்த தசைக்குள்ள போகுது? எந்த நட்சத்திரத்துக்குள்ள போகுது? பரணி 1க்கு வந்துருது. அப்ப முதல் குழந்தை எதுல பிறந்திருக்கு? அஸ்வினில பிறந்திருக்கு. இரண்டாவது குழந்தை பரணி. எத்தனை நிமிஷம் கழிச்சு மாறினா பிறந்த பிறகு வருது? இதுக்கு எத்தனை நிமிஷம்? 25 நிமிஷமா? ஆமா சார். 25 நிமிஷம் டிஃபரண்ட் வந்தாத்தே அந்த குழந்தை என்ன செய்யுது? அடுத்த நட்சத்திரத்துக்கு போகுது, மாறுது. அப்ப அதே இதுல உபநட்சத்திரமா பிரிச்சிட்டோம்னா குறைஞ்சது சூரியனுக்கு 2.5 நிமிஷத்துல இந்த உபநட்சத்திரம் மாறிடும். அதிகமான சுக்கிரனுக்கு அது 8.5 நிமிஷம் லக்னம் மாறிடும். அப்ப 2.5 நிமிஷத்துல இருந்து 8.5 நிமிஷத்துக்குள்ள லக்னம் மாறிட்டே போகும். அப்ப லக்னம் மாறும்போது நல்லா எடுத்தீங்க சார். நல்லா சொன்னீங்க, நல்லா தெளிவா சொல்லிருக்கீங்க சார். அப்ப லக்னம் மாறும்போது, லக்னத்தை மாறும்போது இந்த குழந்தை எந்த உபநட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னு பார்த்து எடுத்தா துல்லிதமான பலன் கிடைக்கும். முதல் குழந்தைக்கு 6:30, ரெண்டாவது குழந்தைக்கு 6:40 அப்படிதான் இருக்கணுமா சார்? எட்டை குழந்தைகளுக்கு உபநட்சத்திரம் இருக்கணும். உபநட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும். அதுதான் அந்த வீட்டின் அதிபதி. அப்ப இந்த 12 வீட்டின் அந்த லக்னம் இந்த பரணியில விழுந்துருச்சுன்னா, பரணி 1ஆம் பாவத்துல விழுந்துருச்சுன்னா, அங்க பரணி 1ஆம் பாவத்துல விழுந்தா எல்லா பாவத்தினுடைய ஆரம்ப நட்சத்திரம் பூரா மாறிடுமா? சப்ளாடு பூரா மாறிடும். அப்படியே பொட்டி அப்படியே நகர மாதிரி மாறிடும். அப்ப அந்த குழந்தையினுடைய விதியை யாரு தீர்மானம் பண்றா? உபநட்சத்திரம் தான் விதியை தீர்மானம் பண்ணுகிறது. மெதுவாக நகரக்கூடிய, ஏதாவது வேகமா நகரக்கூடியது உபநட்சத்திரமே. பாரம்பரிய பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் பாருங்க, பாரம்பரியம் பாக்குறது தோராயமானது. நட்சத்திரம் சார ஜோதிடம் கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி உள்ள போயிட்டோம். பொதுத்தன்மையில இருந்து ஒரு தனித்தன்மையில வந்துட்டோம். கடைசியில உபநட்சத்திரம் போயிட்டோம்னா ஒரு துல்லிதமா வந்துட்டோம். அப்ப உபநட்சத்திர ஜோதிடம்ங்கிறது நவீன ஜோதிட முறை. இத கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கண்டுபிடிச்சு இது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு வச்சிருக்காரு. இதுல நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சப்ளாடு எப்படி பிரிச்சிருக்காங்கிற கணித முறையை சொல்லி தர போறோம். ஆனா சாப்ட்வேர் இருக்கு, இதுக்கு அந்த சாப்ட்வேர் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 12 வீட்டினுடைய சப்ளாடு சரிதானான்னு செக் பண்றதுக்கு பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்க போறோம். ஏன் அப்படின்னா, பிறந்த நேரங்கிறது
எல்லாரும் ஒரே மாதிரியா இல்ல? இப்போ உங்க வாட்சில எத்தனை மணி ஆகுதுயா சொல்லுங்கயா? 8:07. என்னுடைய வாட்சியில செல்லுல எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. செல்லுல கரெக்டா வரும். செல்லுல கரெக்டா வரும். வாட்சில என்ன செய்யும்? மாறும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட மாறலாம். அப்ப கரெக்டான டயத்தை நாம் அறிதல், கண்டுபிடித்தல், அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நேரத்தை கண்டுபிடிக்கிற முறையை சொல்லித்தர போறோம். நம்பர் 1 முதல் சப்ளைட எப்படி சிம்பிளா எக்ஸாம்பிளா ஒண்ணு போடுங்க. நீங்க சிம்ம லக்னம் சார், உப நட்சத்திரம் பத்தி எத்தனை கேள்வி பாருங்க சொல்லுங்க சார். கொஞ்சம் பாத்துறோம். சுப நட்சத்திரம் புத்தி நீங்க சிம்ம லக்னம் தானுங்க? ஆமா. உங்க உப நட்சத்திரம் புத்தி சூரியனா இல்ல வேற ஏன்னு பாக்கலாம். அதுதான் கேட்டேன். என்னுடைய புத்திநாதன் லக்னத்தினுடைய புத்திநாதன் யாருன்னா, சரிங்க, எனக்கு வந்து சனி தான் புத்திநாதனா வர்றாரு. ஓகே சார், புரிஞ்சுது சார். சனி புத்திநாதனா வர்றாரு. அப்ப அந்த சனி தான் அந்த வீட்டுக்கு அதிபதி ஆகிறாரு. அந்த டயத்தை கொடுத்தத நம்ம சரியான நேரத்தை கொடுத்துருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துடுறோம். சொல்லி கொடுத்த பிறகு உண்மையான ஜாதகத்தை கண்டுபிடிச்சிடுறோம். இதை கண்டுபிடிச்ச பிறகு குறிகாட்டி எடுக்கிறோம், சிக்னிபிகேட்டர்ஸ் எடுக்கிறோம். கிரக குறியாட்டினா பாவ குறியாட்டினா எடுக்க போறோம். குறியாட்டியை முடிச்ச பிறகு ஆளுங்கிரகத்தை கண்டுபிடிக்க போறோம். ஆளுங்கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா, லக்ன புள்ளிக்கு போய் அந்த லக்ன புள்ளியை வச்சு அவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும், தீர்க்கமான ஆயுளா இருப்பானா, மத்தியமமான ஆயுளா இருப்பானா, அல்லது பூரண ஆயுளா இருப்பானா, அல்லது அற்பாயுளா இருப்பானா அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி பார்த்து முடிவு பண்ண பிறகு அவனுக்கு எவ்வளவு காலம் வாழ்வான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன பார்க்க போறோம்னா, அவனுடைய படிப்பு எப்படி இருக்கும், கல்வி நிலை எப்படி இருக்கும், அவனுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், அவனுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கடுத்து அவனுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பாவத்தையா ஆய்வு செய்ய போறோம். அப்படி ஆய்வு செஞ்சு ஒரு சம்பவம் எந்த திருமணம் எந்த தேதியில் நடக்கும் அப்படின்னு எல்லா விவரங்களையும் கேபியில் துல்லிதமாக பயிற்சி செய்து கொடுக்கப்படும். அந்த மாதிரியான பயிற்சி தான் நம்ம இந்த கேபி சிஸ்டம். அப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? துல்லியமான பாடம் வந்து கேபியில் வரும் சொன்னாங்க. பட் அவன் நம்மள இப்ப நீ எக்ஸாம்பிளா சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு சார். நானும் வைக்கிறேன் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி பார்த்தேங்க. ஆனா கிருஷ்ணசாமி புக்கு வாங்கி படிச்சேன், சுத்தமா புரியல. நான் படிச்சது மறந்துடும் போல இருக்கு, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றப்போ அந்த புத்தி சொன்னீங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் புத்தின்னு சொல்றப்பதான் எனக்கு எல்லா விஷயம் ஓரளவுக்கு புரிய வருதுங்க. பலன் கேபி ஜாதகத்துல பிச்சு பிச்சு வச்சிடலாம். குமார் சார் புரிஞ்சுச்சா? எப்ப ஒருத்தர் வந்து ஜாதகம் கொடுக்குறோன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன சொல்றானா நம்ம இதை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிடணும் சார். ஆமா, அதை கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த டைம் தான் குழந்தை பிறந்திருக்கு, இந்த நேரத்துல தான் பிறந்திருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. சரிங்க சரிங்க. அப்ப பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கத்து கொடுத்துடுறோம். சரிங்க சரிங்க. உண்மையான ஒரு ஜாதகத்தை எடுக்க கத்து கொடுத்துடுறோம். ஆளுங்கிரகத்தை வச்சு தசாபுத்தியை கண்டுபிடிச்சு அந்த தசாபுத்திக்கும் ஆளுங்கிரகத்துக்கும் காமன் பிளானட் எடுத்து அந்த காமன் பிளானட்டு எந்த காலத்தில் தசா புத்தி அந்தரமாக வருதோ அப்போ இப்போ திருமண சம்பந்தமாக எடுக்கிறோம்னா இப்போ குறியாட்டியில் 2 வகை உண்டு. இதில் கிரக குறியாட்டி, பாவ குறியாட்டி. இந்த 2 குறியாட்டிகளையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது பிரகாரம் நம்ம சொல்லிக் கொடுத்து இதை தெளிவுபடுத்த போகிறோம். சரியா அம்மா? ராஜேஸ்வரி அம்மா புரிஞ்சுச்சா அம்மா? சரி, அப்ப முடிச்சுக்கலாமா ஐயா? முடிச்சுக்கலாம் சார். சரி, நன்றி. இதனுடைய வகுப்பானது வருகிற வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி, இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தொடங்குது. விருப்பமுள்ளவர்கள் வந்து
இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய விளம்பரம் சார் சொல்லுங்க. அவர் வேற ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காரு சார், அதையும் கொஞ்சம் பாத்துக்கங்க சார். அவர் என்ன கொடுத்துருக்காரு சார்? அவர் என்ன சொல்லு? இதேதான் இல்ல இது கொடுத்துருக்காரு. அதுபோக பரிகார வகுப்பு வேற கொடுத்துருக்காரு சார் அவரு, ஒரு 4 கிளாஸ். அது 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 பார்த்துக்குருவோம் அப்படின்னு. பாத்துங்க சார். அதுவும் நம்ம வந்து கேபில இருந்து ஆள் நிறைய சேருது. சரி சரி கரெக்டா சார். கொஞ்சம் ஆனா வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஓகே. நீங்க 15 நாள்ல முடிக்கிறீங்க, அதை 1 மாசம் மாத்த முடியாது சார். கொஞ்சம் தெளிவா போயிடலாம்ல. அந்த 15 நாள் கிளாஸ் எடுக்கிறீங்களே சார், ஆமா, அது வந்து 30 நாளா மாத்த முடியாதுங்களா? 30 நாளைக்கு நம்ம தேவையில்லை. முன்னாடியே முடிச்சிடலாம் சார். ஒவ்வொரு சப்ஜெக்டா முடிச்சிடலாம். சரி சரி ஓகே ஓகே ஓகே. நன்றி சார். நன்றி சார்.